மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவை காங்கிரஸ் எடுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரசின் கோரிக்கையை ஏற்க திமுக தலைமை மறுத்துவிட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடைசி வாய்ப்பாக முதலமைச்சரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. பாரிகார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவை எடுத்துவிட்டதாக தெரிகிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது 2017 முதல் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக திமுகவில் அங்கம் வகித்த 3 பொதுத் தேர்தலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என இந்த 3 பொதுத் தேர்தலும் திமுக காங்கிரசுடனான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றது. 2024 10 தொகுதியில் புதுவை உட்பட 10 தொகுதியில் நின்று 10 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. 2021 25 இடங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இடம்பெற்று அதில் 18 இடங்களை வெற்றி பெற்றது என்று குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் கூடுதலாக இடம் கேட்டார்கள். அதாவது முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பேசும்பொழுது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று முதற்கட்டமாக கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லாத ஒன்று என்று கூறிவிட்ட பிறகு அந்த பேச்சை முடித்த பிறகு 41 இடங்கள் கேட்டார்கள். 41 இடங்கள் கேட்டுவிட்டு, அதாவது எங்களுக்கு பிறகு தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு இடம் 39 தொகுதியாக எங்களுக்கு தர வேண்டும் என்றும் 2 தொகுதி இறங்கி வந்தார்கள். அதிலையும் திமுக தரப்பு முடியாது என்று சொல்லிவிட்ட பிறகு மேலும் அதாவது 32 தொகுதிகளாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் திமுக சார்பில் நிராகரித்துவிட்டது. என்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டன. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு குறைவான இடங்களே ஒதுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி அமைப்பில் கூட கும்பகோணம் ஒரு தொகுதி, கும்பகோணம் மற்றும் மாநகராட்சியில் மேயர் பதவியும் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 4 முக்கியமான கட்சிகளுக்கும் துணை மேயர் கொடுக்கப்பட்ட நிலையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே மேயரும் உள்ளாட்சி பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரசுக்கு கூடுதலான இடங்களையும் கூடுதலான முக்கியத்துவம் திமுக கூட்டணி கொடுத்து வந்தது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எண்ணிக்கை அளவிலான அதிக இடங்கள் வேண்டும், சட்டமன்ற அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அதே போல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் 30% இடங்களாவது உள்ளாட்சியில் எங்களுக்கு பங்கு பெற வேண்டும், அதற்கும் ஒப்பந்தம் இப்போதே போட்டு விடுங்கள் என்றார். திமுக சார்பில் ஆச்சரியமாக கேட்டார்கள். ஏனென்றால் இப்போது ஏன் கேட்கிறீர்கள் பற்றி உள்ளாட்சி அமைப்புகள் வரும்போது பேசிக் கொள்ளலாம் என்றால் இல்லை நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளும் இப்போதே நீங்கள் கையெழுத்திட வேண்டும், அதுக்கும் நீங்கள் உறுதி அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். எனவே காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டுதான் இத்தகைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்றும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 40 தொகுதிகள் என்பதும் 35 தொகுதிகள் என்பதும் 30 தொகுதிகள் என்பதும் சாத்தியமில்லாத ஒன்று. என்றால் திமுக கூட்டணியில் தற்போது வரை 11 கட்சிகள் இருந்திருக்கின்றன. எனவே இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 11 கட்சிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து கூடுதலாக 4 கட்சிகள் இருந்திருக்கின்றன. 11 கட்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரசுக்கு மட்டுமே இவ்வளவு இடம் என்று சாத்தியமில்லாத ஒன்று என்று திமுக சார்பில் தொடர்ச்சியாக கூறப்பட்ட நிலையில் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் திமுக இவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி இடம் என்பது காங்கிரசுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர்கள் வெளியேறுவதற்கான ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று திமுக முடிவெடுத்ததன் அடிப்படையில் தான் தற்போது 2 நாட்களுக்கு மட்டுமே, அதாவது தேர்தலுக்கு மிகுந்த குறைவாக நாட்களே இருக்கிறது. அடுத்த கட்டம் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேசி அவர்களுக்கான இடப்பங்கீடை உறுதி செய்ய வேண்டும். இடப்பங்கீடு உறுதி செய்த பிறகு எண்ணிக்கையில் அடிப்படையை உறுதி செய்த பிறகு எந்த இடம் என்று அடையாளம் காட்டுதல் பணி நீடிக்க வேண்டும். எனவே நமது கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என பல்வேறு பணிகள் ஒரு கட்சிக்கு இருக்கிறது. அதையெல்லாம் முடித்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும். எனவே காங்கிரஸ் உடனான இந்த தொடர்ச்சியாக இந்த போர், அதாவது உள்கட்சி போர் மாதிரி காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி போர் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அடுத்த கட்ட வேலையை திமுக பார்ப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி என்பது ஒரே மாதிரிதான். நம்ம வெற்றி பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோல்வி இருந்தாலும் ஒரே பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக வெற்றி பெற்ற ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே காங்கிரஸ் உடனான இந்த கூட்டணி போரே போய்கொண்டிருந்தால் அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியாது. காங்கிரசும் தற்போது நம்முடன் நீடிக்கிறதுக்கு தயாராக இல்லை என்றெல்லாம் முடிவுக்கு வந்த திமுக தற்போது 2 நாட்கள் மட்டுமே நேரம் கொடுத்தார்கள். அதாவது இன்று வரை அவர்களுக்குள்ள பதில் சொல்லவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நீங்கள் எடுக்கும் முடிவு என்ற அடிப்படையில் திமுக சொல்லிவிட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக 25 இடங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு இடம் கொடுத்தார்கள் மட்டும் போதாது,
அவர்களுக்கு BL2 போடுவது முதற்கொண்டு பொருளாதார உதவி செய்து வரை எல்லாமே திமுக தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் கூட்டணி கட்சிகளை 236 தொகுதியிலும் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை போட்டு திமுக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை பிரச்சாரத்தை அளித்துவது முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்து வேலைகளையும் தேர்தல் நேரத்தில் திமுக தான் பார்க்கும். இந்நிலையில் அவர்களுடைய அந்த முரண்பாடு சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு அவர்களுடைய ஒத்துழைமை சம்பந்தமாகவும் திமுக கடும் கோபத்தில் இருந்த நிலையில் தற்போது 2 நாட்கள் மட்டுமே முடிவெடுக்கும் நிலையில் இன்றைய தினம் இந்த மதியம் முதலமைச்சர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் வெளியேறுவது குறித்து ஒரு முக்கிய முடிவு எதிர்பார்க்கப்படுது என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காங்கிரஸ் தாராளமாக வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வெளியேறுவது என்பது அவர்களாக நிர்பந்தித்து தற்போது தாவேகா ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தாவேகாவுக்கு போனால் கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும், நிறைய பேர் இருக்கலாம். அது மட்டுமல்ல, விஜயை வைத்துக் கொண்டு விஜயுடன் நாம் பயணிக்கலாம். மேலும் தொடர்ச்சியாக கேரளா உள்ளிட்ட தேர்தல்களும் விஜயுடன் சேர்ந்திருந்தால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளும் அதிக அளவு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.